வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் உண்டாகவும் துர்சக்திகள் நீங்கவும் அமாவாசை என்று செய்ய வேண்டிய முக்கியமான பரிகாரம். அனைவருக்கும் வணக்கம். 18/3/2026 புதன்கிழமை அன்னைக்கு அமாவாசை. இந்த அமாவாசை தினத்தன்னைக்கு நம்ம முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது ரொம்ப முக்கியம். இந்த தர்ப்பணம் நம்ம கொடுக்கறதுனால அவங்களோட ஆசையும் அருளும் நமக்கு எப்பயும் கிடைக்குங்க. அதுவும் இந்த அமாவாசை நாளில் வந்து கையேந்திட்டு நிற்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஏற்கனவே நீங்கள் வந்து தர்ப்பணம் கொடுத்துருந்தீங்கன்னா இந்த அமாவாசை நாளில் எள்ளும் தண்ணியும் கூட நம்ம வாசலில் கால்படாத இடத்துல செடிகள் ஓரமாக வந்து எள்ளும் தண்ணியும் இறைக்கிறது வந்து நல்லது. அதுக்கு பிறகு முக்கியமாக அன்றைக்கி அவங்களுக்கு படையல் ஏதாவது நம்ம வீட்டில் வந்து சாப்பாடு செஞ்சு அவங்களுக்கு படையல் போடுறது ரொம்ப ஒரு விசேஷம். அதுவும் இந்த அமாவாசை நாளில் விரதம் இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த படையலை மேற்கொள்ளணும். இதனால் பார்த்திங்கன்னா அவங்க மனசு குளிர்ச்சி அடைவாங்க, நல்ல ஆசை நமக்கு புரிவாங்க. இந்த அமாவாசை தினத்தில் இறை வழிபாடு மிகவும் சிறந்ததுங்க. முடிஞ்சால் இன்றைக்கி வந்து ஆலயத்துக்கு சென்று வழிபாடு செய்கிறது நல்லது. இந்த அமாவாசை தினத்தில் நம்ம செய்ய வேண்டிய முக்கியமான ஒரு காரியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு பித்தளை தாம்பாளத்தட்டில் கொஞ்சமாக கல்லுப்பு எடுத்துக்குங்க. இதை வந்து நீங்கள் எங்கே இந்த பரிகாரத்தை பண்ணணும் அப்படின்னாக்கா, வீட்டு வாசப்படி நிலப்படிக்கு வெளியில் தான் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யணும். உள்ளே செய்யக்கூடாது. நிலப்படிக்கு வெளியில் ஒரு பித்தளை தாம்பாளத்தட்டை எடுத்துக்கோங்க. இல்லை என்கிட்ட பித்தளை இல்லை அப்படின்னு சொன்னாக்கா நீங்கள் வந்து சில்வர் தாம்பாளத்தட்டை எடுத்துக்கலாம். இல்லை வந்து மண் அகல் பெரிய அகலாக இருந்தால் கூட எடுத்துக்கலாம். இப்போ நான் மண் அகல் எடுக்கலை, பித்தளை தாம்பாளத்தட்டை தான் எடுத்திருக்கேன். இதை நான் வந்து உடனே டிஸ்போஸ் பண்ணுறதுனால நான் வந்து இந்த பித்தளை தாம்பாளத்தட்டில் இந்த உப்பு எடுத்திருக்கேன். உப்பு வந்து பித்தளை தாம்பாளத்தட்டில் அப்படியே இருந்துச்சுனாக்கா ஒரு மாதிரி பச்சை கலராக மாறி போயிடும். அதனால் வந்து நான் இப்போ உடனே இதை கொட்டிடுவேன். அதனால் அது வந்து இதில் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து ஒரு மண் அகல் இருந்தால் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அந்த மண் அகல்லையோ இல்லை பித்தளை தாம்பாளத்தட்டுலையோ கல்லுப்பு எடுத்துக்குங்க. இந்த கல்லுப்பு அப்படிங்கிறது மகாலட்சுமியோட அனுக்கிரகம் கொண்டது. அதே போல் தீய சக்திகளை நம்ம வீட்டுக்குள்ளே விடாமல் நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை நமக்கு கொண்டு வந்து கொடுக்குங்க. அந்த தாம்பாளத்தட்டில் கல்லுப்பை பரப்பி வச்சுக்குங்க. இந்த கல்லுப்பு வந்து நீங்கள் எச்சில் படாத நீங்கள் பூஜைக்குன்னு வச்சுருப்பீங்க இல்லையா, ஒரு கல்லுப்பு பரிகாரம் பண்ணுறதுக்கு பூஜைக்கு நம்ம வந்து பொங்கல் இது மாதிரி பூஜைக்கு வந்து வழிபாடு செய்யறதுக்காக நைவேத்தியம் பண்ணுறதுக்காக வச்சுருப்போம். இல்லை இது மாதிரி பரிகாரம் பண்ணுறதுக்காக தனியாக கல்லுப்பு வச்சுருப்போம். அந்த கல்லுப்பை நீங்கள் எடுத்துங்க. எச்சில் படாமல் புது உப்பாக எடுத்துக்குங்க. இல்லை இது இப்போ பூஜைக்கு மட்டும் தனியாக வச்சுருக்கேன் முன்னாடி வச்சதுதானே கண்டிப்பாக அதை எடுத்துக்கலாம். அந்த உப்பை எடுத்துக்குங்க. அதுக்குள்ளே ஒரு 2 ட்ராப் ஊற்றுனீங்கன்னா போதும். நெய் சேர்த்துக்குங்க. இருந்துச்சுன்னா ஒத்திக்க, இல்லைன்னா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது மேலே ஒரு கட்டி சூடத்தை வச்சுருங்க. வச்சுட்டு இதை நிலவாசலுக்கு அந்தாண்ட வச்சுட்டு இதை வந்து உங்களோட தெய்வங்களை எல்லாம், உங்களுக்கு எந்த தெய்வம் பிடிக்குமோ, குலதெய்வமாக இருந்தாலும் சரி, இஷ்ட தெய்வமாக இருந்தாலும் சரி, உங்கள் முன்னோர்களை எல்லாரையும் வேண்டிக்கிட்டு என்னோட கஷ்ட நஷ்டங்கள் இதோடு போயிடணும், எனக்கு வந்து நல்ல ஒரு ஆற்றல் கிடைக்கணும், நல்ல ஒரு செல்வ வளம் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட வேண்டுதலை வேண்டிங்க. அந்த சூடம் எரிஞ்சு முடிக்கிற வரைக்கும் நீங்கள் பிரார்த்தனை பண்ணுங்கள். சூடம் வந்து அந்த வாசல்லையே அந்த நிலைக்கு அந்தண்டையே தாம்பாளத்தில் வச்சு ஏற்றிடுங்க. எரிஞ்சு முடிக்கிற வரைக்கும் அது அங்கேயே இருக்கட்டும். அந்த சூடம் எரிஞ்சு முடிஞ்சோன்னே அப்படியே இருக்கட்டும். நீங்கள் பகலில் இது செய்யலாம். இதுக்கு நேரங்காலம்லாம் கிடையாது. காலையிலேருந்து எப்போ வேணாலும் இதை நீங்கள் செய்யலாம். இதை அமாவாசை அன்னைக்கு சாயந்தரமாக, நீங்கள் பகலில் செஞ்சிங்கன்னா சாயந்தரமாக இதை வந்து கால்படாத இடத்துல கொண்டு போய் கொட்டிடுங்க. இல்லை நான் வந்து ராத்திரி தான் செஞ்சேன்னா அப்படியே வந்து வச்சுட்டு காலையில் கொண்டு போய் கால்படாத இடத்துல கொட்டிடுங்க. இதை நீங்கள் அமாவாசை செய்கிறதுனால வீட்டில் ஒரு செல்வ வளம், நல்ல ஒரு செல்வ வளம் பெருகும். தீய சக்திகள்லாம் வரவே வராதுங்க. நல்ல ஒரு நேர்மறையாற்றல் நமக்கு கிடைக்கும். எதையுமே ஒரு நம்பிக்கையோடு நம்ம செய்யும் பொழுது அதற்கு கை மேலே கண்டிப்பாக ஒரு பலன் உண்டு. அதனால் நம்பிக்கையோடு இந்த வேண்டுதலை செய்யுங்க. இதை செய்யும் பொழுது பார்த்திங்கனாக்கா திருஷ்டிகள் இருந்தால் கூட இதோடையே விலகி போயிருங்க. அதுவும் இந்த அமாவாசை அன்னைக்கு இந்த கல்லுப்பு பரிகாரத்தை செய்கிறதுனால நல்ல ஒரு பலன் கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ பார்த்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி.